الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واصبر وما صبرك إلا بالله ولا تحزن عليهم ولا تك في ضيق مما يمكرون إن الله مع الذين اتقوا والذين هم محسنون صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். இவ்வுலகிற்கு ஒரு அருட்கொடையாகவும் மறு உலகிற்கு ஒரு மாணிக்கமாகவும் வந்துதித்த எம்பெருமானார் நபியே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் கிளையார்கள் தோழர்மார்கள் தாபிஊன்கள் தபஅ தாபிஈன்கள் ஃபுகஹாக்கள் முஹத்திதீன்கள் குதுபுமார்கள் வலிமார்கள் முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையான இந்த பள்ளி வாயிலிலே இஅ்திகாஃப் எனும் நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, அல்லாஹ் நமக்கு எவைகளை எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளும்படி கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகள் அனைத்தையும் சம்பூர்ணமாக எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எவைகளிலிருந்து தவிர்ந்து கொள்ளும்படி நம்மை விலக்கி நமக்கு ஹராமாக்கி வைத்திருக்கிறானோ அவற்றிலிருந்து முற்றிலும் தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகிறேன். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது திருக்குர்ஆனிலே தனது ஹபீபாகிய நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு உபதேசம் சொல்லுகிறான். அவர்கள் காபிர்களுடைய சூழ்ச்சி, காபிர்களுடைய அக்கிரமம், காபிர்களுடைய அந்த கெடுதிகளுக்கு அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் பெரும் கவலையிலும் சிந்தனையிலும் ஆழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு 2 குர்ஆன் ஆயத்துகளை இறக்கி வைக்கிறான். சூரத்துன் நஹல் கடைசி 2 ஆயத்துகளை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். அதில் முதலாவது ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா ரசூலல்லாஹ் வஸ்பிர், நீங்கள் சபூர் செய்யுங்கள், பொறுமை செய்யுங்கள். வமா சபுருக இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டே ஒளிய இஹ்லாஸ் என்னும் மன தூய்மையோடு நீங்கள் பொறுமை செய்வதுதான் இந்த உலகத்திலும் உங்களுக்கு வெற்றி, மறு உலகத்திலும் உங்களுக்கு வெற்றி. அதாவது அவர்களுக்கு வெற்றிதான், அவர்கள் தான் நபி, அவர்கள் தான் ரசூல், அவர்கள் தான் ரஹ்மத்துல் ஆலமீன், அவர்களை கொண்டுதான் சுவர்க்கமே திறக்கப்படும் என்பது எல்லோருக்கும் தெரியும். என்றாலும் அவர்களுக்கு உபதேசம் கூறுவதை போல சாதாரண மனிதர்களாகிய நமக்கு இந்த குர்ஆன் ஆயத்தை தெளிவுபடுத்துகிறது. வமா சபுருக இல்லா பில்லாஹ், சபூர் செய்வது அல்லாஹ்வுக்காக வேண்டி சபூர் செய்ய வேண்டும், பொறுமை செய்ய வேண்டும். வலா தஹஸன் அலைஹிம், இந்த காபிர்கள் முஷ்ரிக்கீன்கள் முனாஃபிகீன்கள் உங்களுக்கு எதிர்க்கக்கூடிய யஹூதி நசாராக்கள் உங்களை வெறுக்கிறார்கள் என்பதற்காக, உங்களுக்கு அநியாயம் செய்ய போகிறார்கள் என்பதற்காக நீங்கள் பயப்பட வேண்டாம்.
கவலைப்பட வேண்டாம், உங்களை படைத்து ரட்சிக்கும் ரப்பு உங்களோடு இருக்கிறான் யா ரசூலல்லாஹ். வலா தகு ஃபீ தைகின் மிம்மா யம்குரூன், அவர்கள் உங்களுக்கு மக்ர் செய்ய போகிறார்கள், அநியாயம் செய்ய போகிறார்கள், சூழ்ச்சி செய்ய போகிறார்கள் என்பதை நினைத்து நினைத்து உங்களுடைய நேரத்தை வீணாக்க வேண்டாம், உங்களுடைய வாழ்க்கையை நெருக்கடியாக்கிக் கொள்ள வேண்டாம். நீங்கள் உங்களுக்குள்ளே பலவிதமான சிரமங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். ரப்பை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் சபூர் செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ். ஏன் தெரியுமா? அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹு தஆலா மஅல்லதீன தகவ், யார் தக்வாவோடு உலகத்தில் வாழ்கிறார்களோ, பேணுதலோடு வாழ்கிறார்களோ, அதபொழுக்கத்தோடு வாழ்கிறார்களோ, ஐவேளை தொழுகைகளை பேணி பாதுகாத்து தொழுது வருகிறார்களோ, திக்ரு ஸலவாத்துகளோடு வாழ்கிறார்களோ, மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யாமல், விசேஷமாக நமது தாய் தகப்பர்கள் தாய் தந்தையினர்களுக்கு கண்ணியப்படுத்தியவர்களாக, உபசாரம் செய்தவர்களாக, இன்னும் விசேஷமாக தாயுடைய குடும்பத்தில் உள்ள ஏழைகள், தகப்பனுடைய குடும்பத்தில் உள்ள ஏழைகள், மனைவியுடைய குடும்பத்தில் உள்ள ஏழைகளை தேடி தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு அள்ளி அள்ளி தான தர்மங்கள் செய்து, கடன் உதவிகள் செய்து, அவர்களை காப்பாற்றி அவர்களுடைய ரிஸ்க்கு விஸ்தீர்ணமாகுவதற்கு ஒரு காரணமாக இன்னொரு மனிதன் இருப்பார் என்று சொன்னால் அவர்தான் தக்வாதாரி. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, மற்ற மக்களுக்கு நோவினை செய்யாமல், இந்த நாக்கு நமக்கு அல்லாஹ் தந்திருக்கும் இந்த நாக்கினால் மற்றவர்களை ஏசாமல், புறம் பேசாமல், கோல் சொல்லாமல், மற்றவர்களை நோவிக்காமல், மற்றவர்களுக்கு கிண்டல் வார்த்தைகளை போடாமல், கெட்ட துர்ப்பாக்கியமான பேச்சுக்களை பேசாமல், இந்த நாக்கு அல்லாஹுவினால் பொருந்திக் கொள்ளப்பட்ட பேச்சுக்களை மட்டுமே பேச வேண்டும். அவர்தான் தக்வாதாரி. அதே போல உடம்பை நாம் எவ்வாறு சந்தோஷமாக பரிசுத்தமாக வைத்திருக்கிறோமோ, அதே போல திக்ருகளை கொண்டு, இஸ்திக்ஃபாரை கொண்டு, ஸலவாத்துகளை கொண்டு நமது கல்வை ஒவ்வொரு நாளும் கழுகிக் கொள்ள வேண்டும். பார்ப்பதெல்லாம் பாவம், பேசுவதெல்லாம் பாவம், கேட்பதெல்லாம் பாவம், வீட்டுக்குள்ளே சென்றாலும் பாவம், வெளியில் சென்றாலும் பாவம், சிந்திப்பதும் பாவம். வெளியில் எங்கு சென்றாலும் இந்த ஃபித்னாவுடைய ஜமானில் தாய் தகப்பர்களுக்கும் தப்ப முடியாது, பிள்ளைகளுக்கும் தப்ப முடியாது. ஆண்கள் பெண்கள் அனைவர்களும் ஷைத்தானுடைய மாய வலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ், யார் தக்வாதாரிகளாக உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் நெருங்கி இருக்கிறான். அது மட்டுமல்ல, வல்லதீன ஹும் முஹ்ஸினூன், யாரெல்லாம் முஹ்ஸினீன்களாக, அதாவது நல்ல பரிசுத்தமான கல்புள்ளவர்களாக, எல்லோரையும் மன்னிக்க கூடியவர்களாக, நம்மால் இன்னொருவருக்கு ஒரு தவறு நடந்துவிட்டால் மற்றவர்களை மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக, பொறுமை செய்யக்கூடியவர்களாக, இன்னும் எவ்வளவு நற்குணங்கள் எல்லாம் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்தார்களோ, அந்த அனைத்து நற்குணங்களையும் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக வாழ்பவர்கள் தான் முஹ்ஸினீன்கள், பெரும் பெரும் நல்லடியார்கள், பெரும் பெரும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற சூஃபியாக்கள், மகான்கள். எனவே அப்படிப்பட்டவர்களோடும் அல்லாஹ் நெருங்கி இருக்கிறான் என்பதனை திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். உங்களுக்கு தெரியும், இன்றைய காலகட்டத்திலே பிள்ளைகள் அதபு ஒழுக்கம் குறைந்தவர்களாக வளர்க்கப்படுகிறார்கள். அதற்குரிய காரணம் பிள்ளைகள் அல்ல, தாய் தகப்பர்கள் தான். தாய் தகப்பர்கள் தான். ஏனென்று சொன்னால், தாய் தகப்பர்கள் நமது பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு அழைத்து செல்ல வேண்டும், திக்ர் மஜ்லிஸ்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும், அதே போல பயான் மஜ்லிஸ்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும், உலமா பெருமக்களோடு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும், தக்வாவுடைய அந்த வாசலை திறந்து கொடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ சரியான முறையில் வளர்க்கப்பட்டால், தாய் தகப்பர்கள் வயதாளியாக ஆன பின்பு அவர்கள் சஃப பண்ண மாட்டார்கள், சிந்திக்க மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள். ஒரு சிறிய மரம், ஒரு கன்று, சின்ன ஒரு மரத்தை நாட்டின உடனே 2 விரல்களால் உடைக்கலாம், 2 விரல்களால் முறிக்கலாம், 2 விரல்களால் அதை 4 துண்டாக ஆக்கலாம். அதே மரம் 10 வருடங்களுக்கு பின்பு, 5 வருடங்களுக்கு பின்பு பெரும் பெரும் ஆயுதங்களை கொண்டும் உடைக்க முடியாத ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். நமது தலையை அந்த மரத்தில் அடித்தால் தலை உடையும், கையை அடித்தால் கை உடையும்.
வாகனம் வந்து முட்டிப்பட்டாலும் கூட மரத்துக்கு ஒன்றுமாவதில்லை, வாகனம் தான் சின்ன பின்னப்படுத்தப்படுகிறது. இந்த மரத்தை போலதான் சிறு பிள்ளைகள். எனவேதான் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 7 வயதில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழச் சொல்லி ஏவுங்கள். தொழச் சொல்லி ஏவுறதுக்கு தகப்பனும் தொழ வேண்டும், தாயும் தொழ வேண்டும். குடும்பத்தில் எல்லோரும் தொழுதால் தான் அந்த பிள்ளையும் தொழும். பெரியவர்கள் தொழாமல் சின்ன பிள்ளைகளுக்கு தொழுங்க தொழுங்க என்று ஹதீஸை பின்பற்றுவதாக நினைத்துக் கொண்டு சொல்லி சொல்லி இருந்தால் பிள்ளை தொழமாட்டாது. 7 வயது பிள்ளையை தொழுகைக்கு தகப்பன் அழைத்து சென்றால் தானாகவே அது பழகிக் கொள்ளும். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, 10 வயதை தாண்டினால் தொழாவிட்டால் அடித்து தொழச் சொல்லுங்கள். இங்கு தொழுகையை மட்டும் சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா? இஸ்லாத்தில் 2வது முக்கிய கடமை தொழுகை. எல்லாத்தையும் சொல்லி இருக்க முடியாது. தொழுக மட்டுமல்ல ஸ்ரீதேவிகளே, அதபொழுக்கத்துக்கும் 7 வயதுதான், மன்னிக்கிறதுக்கும் 7 வயதுதான், பொறுமையை காட்டி கொடுக்கிறதுக்கும் 7 வயதுதான். மூத்த மனிதர்களை கண்ணியப்படுத்தும் விஷயங்கள், கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள், வரலாறுகள், சம்பவங்கள், சஹாபா பெருமக்களுடைய வரலாறுகள், இமாம்களுடைய வரலாறுகள், இவைகளை சொல்லி சொல்லி 7 வயதிலிருந்து 15 வயது வரையில் பிள்ளைகளை திருத்தி திருத்தி அந்த பிள்ளைகளை பக்குவப்படுத்த வேண்டும். 15 வயது பிந்தினால் உரமாக அடியுங்கள், அல்லது வேகமாக அடியுங்கள், அல்லது வீட்டால துரத்துங்கள், அல்லது நெருப்பு வையுங்கள், அல்லது கத்தியால வெட்டுங்கள் என்று சொல்லவில்லையே. 7 வயதில ஏவுங்க, 10 வயதில அடியுங்க. 15க்கு பின்பு வாப்பாக்கும் உம்மாக்கும் எந்த பொறுப்பும் இல்ல. அந்த புள்ள எப்படி போகுதோ அது அல்லாஹ் பொறுப்பு அதுக்கு. ஆனா முழு பாவமும் தாய் தகப்பனுக்கு. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவ சொல்லி அடிக்க சொல்லி இவர்களும் செய்யவில்லை, பிள்ளைகளையும் பழக்கவில்லை. எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எந்த ஒரு வஸ்துவாக இருந்தாலும் நமது பிள்ளைகளோடு நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பு நம்மில் ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் அது தெரியும். கொஞ்சம் ஒரு பழுது வந்தாலும், சிறிய ஒரு ஆபரேஷன் வந்தாலும், அல்லது சின்ன ஒரு காய்ச்சல் வந்தாலும் தாய் தகப்பனால் தாங்க முடியாமல் தவிக்கிறோம், தடுமாறுகிறோம், எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடி செல்கிறோம். ஆனால் அதே பிள்ளை மோசமாக வளர்ந்து நாம் வயதாளியாக ஆக முன்பு நமது பெயரை கெடுக்கிறது, நமது பெயருக்கு கெட்ட பெயர் வாங்கி தருகிறது. இவைகளுக்கு காரணம் தாய் தகப்பர்கள் தான். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, பிள்ளைகளை அதபொழுக்கத்தோடு வளர்த்தால் தாய் தகப்பனுடைய பெருமதி தெரிய வரும். குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான்? the day of judgment, கேள்வி கேட்கக்கூடிய அன்றைய நாள் அந்த பிள்ளைக்கு ஞாபகம் வரும். இது கியாமத்து நாள் என்றொன்று பிள்ளைக்கு தெரியாது, மௌத் என்றொன்று தெரியாது. எல்லாரும் மௌத்தாகிறத பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நான் நிறுத்தப்படுவேன். எனக்கிட்ட அல்லாஹ் கேட்பான், தாய் தகப்பனுக்கு என்ன செய்தாய், உன்னுடைய நண்பர்களுக்கு என்ன செய்தாய், நீ எப்படி ஹலாலான முறையில் தேடினாயா, ஹராமான முறையில் தேடினாயா என்று அல்லாஹ் கேட்பான். நான் பதில் சொல்லியே ஆக வேண்டும். நான் சுமந்து கொண்டிருப்பதெல்லாம் நஜீஸ். என்னுடைய கண், என்னுடைய மூக்கு, என்னுடைய வாய், என்னுடைய காது, இவைகளுக்குள்ள இருக்கும் அனைத்து வஸ்துக்களும் நஜீஸ். சாப்பிட்டு விட்டு போய் உட்கார்ந்தால் வெளியாகுவது நஜீஸ். இந்த நஜீஸ் உள்ளே சுமந்து கொண்டிருக்கும் நான் வெளியால் பெர்ஃபியூம்களையும் அத்தர்களையும் பூசிக்கொண்டு என்னை விட்டால் ஆள் இல்லை, நான் தான், எனக்குத்தான், என்னிடமிருந்து தான் என்ற தற்பெருமையோடு நாம் அல்லாஹுவை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறக்க கூடாது. நம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பன், அதே போல நமக்கு ஓதி தந்த உஸ்தாதுமார்கள், நமக்கு படித்து தந்த ஆசிரியர்மார்கள், நமது பிள்ளைகளுக்கு பள்ளி வாசல்களில் மதரசாக்களில் அலிஃப் பா தா ஓதி கொடுக்கக்கூடிய உலமாக்கள், அதே போல வாங்கி சொல்லி சொல்லி நமக்காக வேண்டி 5 வக்து தொழுகைக்கும் அழைக்கக்கூடிய மனைவி மக்களை வீட்டிலே வைத்துவிட்டு தன்னந்தனியாக பள்ளி வாசல்களில் தங்கக்கூடிய முஅத்தின்கள், இவர்களோடு கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். நம்மை விட அவர்கள் சிறந்தவர்கள் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். சுருக்கமாக சொன்னால், நமது பள்ளி வாயில்களில் நமது 2 செருப்புகளை தூக்கி வைப்பவர் நம்மை விட சிறந்தவர் என்ற எண்ணம் வந்தால்தான் அவர் உண்மையான முஃமின். ஏன் இந்த தொழிலை நான் செய்வேனா, எனது மகனுக்கு செய்ய விடுவேனா?
அவர் பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய மாளிகையில் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய செருப்பை தூக்குவது அல்லாஹ்விடத்தில் அவருக்கு பெரும் தரஜா இருக்கிறது. இந்த தரஜாவை விளங்கெடுக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மௌத் ஞாபகம் வர வேண்டும். இந்த உலகத்தில் மட்டும் நான் நினைச்சபடி வாழலாம் என்ற எண்ணம் இருந்தால் அந்த எண்ணம் வரமாட்டாது. ஏழைகளை கண்டால் அன்பு வர வேண்டும். உங்களுக்கு தெரியும், சையதுனா ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அர்பஉன் தர்ஃபஉல் அப்த இலா அலா தரஜாத். 4 விஷயம் இருக்குது. இந்த 4 விஷயத்தை ஒரு அடியான், ஒரு அடிமை, ஒரு முஸ்லிம் இந்த 4 விஷயத்தை செய்வார் என்றிருந்தால் அந்த 4 விஷயம் அந்த மனுஷனுக்கு இருக்கும் என்றால் அவர் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தியான பெரிய தரஜாவுக்கு போய் விடுவார். அவர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிமார்களோடு வாழ்வார். இந்த 4 விஷயமும் என்ன? முதலாவது அல் ஹில்ம், மற்றவர்களை மன்னிக்கிறது. எப்படி மன்னிக்கிறது? மன்னிக்க இயலாத குற்றங்களை மன்னிக்கிறது. அதுவும் தண்டிக்கிறதுக்கு, பனிஷ்மெண்ட் கொடுக்கிறதுக்கு, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கு ஏலுமாக இருந்தும் அல்லாஹ்வுக்காக வேண்டி எங்களுக்கு அநியாயம் துரோகம் செஞ்சவங்களை மன்னிக்கிறது. இதுதான் அமல்கள்ல மிகவும் கஷ்டமான அமல். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் முழு உலகமும் செஞ்சு கொண்டிருக்குது. ஆனால் கல்பு சம்பந்தப்பட்ட சில அமல்கள் மிகவும் கடினம். அதுக்கு இருக்கிற தரஜா எந்த அமலுக்கும் கிடையாது. அல் ஹில்ம், மன்னிக்கிறது. எந்த பாவமாக இருந்தாலும், எந்த தவறாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக நான் இவரை மன்னித்து விட்டேன். இது முதலாவது குணம். இரண்டாவது குணம் அத்தவாது, பணிஞ்சி போற தன்மை, ஹம்பிள்னஸ். யாரை கண்டாலும் அவர் என்னை விட சிறந்தவர். நான் 25 வயசுல நான் செஞ்ச பாவம் எனக்குத்தான் தெரியும். நான் 30 வயதுல செஞ்ச பாவம் எனக்குத்தான் தெரியும். இவ்வளவு நாளும் இந்த நாக்கால நான் பேசி இருக்கிற பொய், நான் பேசி இருக்கிற முனாஃபிக்குத்தனமான பேச்சுக்கள், கோல் சொல்லி இருக்கிறேன், பலவிதமான பாவம் செஞ்சிருக்கிறேன். எனவே என்னை விட அவர் சிறந்தவராக இருக்கலாம் என்று நினைச்சு ஒவ்வொருவரை பார்த்து அவர் என்னை விட நல்லவர் என்று எல்லா மஜ்லிஸ்களிலும், எல்லா இடங்களிலும், அது கல்யாண வைபவங்களாக இருந்தாலும், பள்ளிவாசல்களாக இருந்தாலும், பயான் மஜ்லிஸ்களாக இருந்தாலும், ஜும்மா பிரசங்கமாக இருந்தாலும், நான் மற்றவர்களை விட தாழ்ந்தவன், பணிந்தவன் என்று நினைத்து தன்னை அடக்கிக் கொள்வது அது பெருமையை உடைக்கும். ஷைத்தானுக்கு கடும் கோபத்தை உண்டாக்கும். ஷைத்தானுக்கு எப்ப கோபம் வருமோ அப்ப அல்லாஹ் சந்தோஷப்படுவார். நமது நோக்கம் நமது ரப்பை சந்தோஷப்படுத்துவது மட்டும்தான். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, மூன்றாவது குணம் அஸ்ஸஹா. உலகத்தில் அல்லாஹ் பணக்காரர்களையும் படைத்திருக்கிறான், ஏழைகளையும் படைத்திருக்கிறான். கொடை வள்ளல் தன்மை, அள்ளி வழங்கும் தன்மை அல்லாஹ் தந்தது அப்படியே இருக்கும். என்னுடைய பணம் இருக்கும், சொத்து இருக்கும், செல்வம் இருக்கும். ஆனால் நான் எப்ப மௌத்தாகுவேன் என்று எனக்கே தெரியாது. எனவே எனது கபரை என்னுடைய சொத்துக்களை கொண்டுதான் அலங்கரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சதக்காக்கள், தான தர்மங்கள் அள்ளி வழங்குவார்கள். அதுவும் கொடுத்து விட்டு சொல்லி காட்ட மாட்டார்கள். வலா துபுத்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. உங்களுடைய சதக்காக்களை, நீங்கள் செய்த உதவிகளை, பாரங்களை, அன்னதானங்களை சொல்லி காட்டுவது கொண்டும் அவங்களோட மனசை நோவிக்கிறது கொண்டும் நீங்கள் கடைசி வரையில் பாத்திலாக்கி கொள்ளாதீங்க. சிலர் நன்றி கெட்டவர்களாக நடப்பார்கள். குடும்பத்திலும் நடக்கும், நண்பர்களிலும் நடக்கும், குடும்பத்துக்கு வெளியிலும் நடக்கும், பிசினஸ் பார்ட்னர்மார்க்கிடையிலும் நடக்கும். நன்றி கெட்டவர்களாக நடப்பார்கள். ஆனால் 10 வருஷம் அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்திருப்போம், 10 வருஷம் அவர்களுக்கு உதவி செய்திருப்போம், அவர்களுடைய பிள்ளைகளை படிக்க வைத்திருப்போம். ஆனால் ஒரு நாளாவது நான் இவ்வளவு செஞ்சும் நீங்க மறந்துட்டீங்களே என்று சொன்னாலும் அந்த சதக்கா பாத்திலாகிவிடும். இதுதான் வலா துபுத்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. ஏன் கொடுத்தலும் நான் அல்லாஹ்வுக்காக, கொடுக்காம இருக்கிறதாக இருந்தா ஹராம் செய்வார்கள் என்பதனால நான் இப்ப கொடுக்க மாட்டேன். எனவே கொடுக்காம இருப்பதும் அல்லாஹ்வுக்காக, எல்லாமே அல்லாஹ்வுக்காகத்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அல்லாஹ்வை தவக்குல் வைக்க வேண்டும். மூன்றாவது விஷயம் கொடை வள்ளல் தன்மை. நான்காவது விஷயம் ஹுஸ்னுல் ஹுலுக், நற்குணம். எந்த நேரமும் நல்ல குணம், குட் குவாலிட்டிஸ். யார் பார்த்தாலும் அவரை ஏசக்கூடாது, யாரும் அவரை பார்த்து இவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்று புறம் பேசக்கூடாது.
என்னிடத்துல யாராவது வந்து உங்களை பத்தி அவர் இப்படி சொல்றார் என்று சொன்னா, அப்படி சொன்னானா என்று நான் அவருக்கு ஏசக்கூடாது. அவர் சொன்னது உண்மைதானா என்று சிந்தித்து என்ன திருத்திக் கொள்ள பார்க்க வேண்டும். ஒருத்தர் என்ன பார்த்து கஞ்சன் என்று சொன்னா, நான் உண்மையில கஞ்சனாக இருப்பதனால தானே அப்படி சொன்னாரு, எனவே நான் இனிமேல் அள்ளி அள்ளி கொடுப்பேன். இன்னொருத்தர் சொல்றார், அவர் சிரிக்கவே மாட்டார், பொய் சொல்ல மாட்டார்கள், அவர் பேசியது புறம், ஆனால் நான் சிரிக்காததும் உண்மைதான், எனவே சிரிச்ச முகத்தோடு வாழ்வோம். இன்னொருத்தர் சொல்றார், அவர் எல்லாமே நல்லம்தான், ஆனா கொஞ்சம் கூட மாட புறம் பேசுவாரு, அங்கெங்க போய் கோல் சொல்லுவாரு, அங்கிங்க போய் முனாபிக்குத்தனமா நடப்பார், அவர் பேசியது புறம், ஆனால் என்னிடத்தில் அந்த குணம் இருக்க போய்த்தான் பேசுகிறார்கள், எனவே நான் அதை கேட்டா கோபம் வரக்கூடாது, திருத்திக் கொள்ளக்கூடிய முயற்சியை எடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் முஃமின லயுத்ரிகு பிஹுஸ்னில் குலுகி தரஜத ஸாயிமி வல் காயிம். நிச்சயமாக ஒரு மூமின் ஹுஸ்னுல் குலுக், நல்ல குணம், சிரிச்ச முகம், மன்னிக்கிற தன்மை, பொறுமை செய்கிற தன்மை, கல்புல அணுவளவும் பெருமை கிடையாது, நான் என்ற தன்மை கிடையாது, ஏழைகளோடு ஒரு மாதிரி பணக்காரரோடு இன்னொரு மாதிரி நடக்கிறது இல்ல, சந்தோஷமாக எல்லோரோடும் நல்ல முறையில் நடக்கக்கூடிய நற்குணமுள்ள ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற தரஜா, இரவு பூராக நின்று வணங்கி, முழிச்சு கொண்டிருந்து நின்று வணங்கி, பகல் பூராக நோன்பு பிடிச்சவருக்கு ஆயுள் பூராக எந்த தரஜா கிடைக்குமோ அதே தரஜா நற்குணமுள்ள ஒரு மூமினுக்கு அல்லாஹ் கொடுப்பான். இமாம் ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தாபிஈன்களுக்கு தலைவர் என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கு பெயர் வைத்தது சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் சஹாபி அல்ல, அதே போல அவர்கள் வளர்ந்தது கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே எப்படிப்பட்ட அதபு அவர்களுக்கு இருந்திருக்கும், எப்படிப்பட்ட பேணுதலும் தக்வாவும் இருந்திருக்கும். அவர்கள்கிட்ட வந்து அவர்களுடைய முஹிப்பீங்கள்ல மாணவர்கள் முரீதீங்கள் ஒருத்தர் வந்து சொல்றார், உங்களை பத்தி இன்னாருடைய மகன் இன்னார் ஊர் முழுக்க ஏசித்திருக்கிறார், உங்களை பத்தி தப்பு தப்பாக சொல்லி திரிகிறார், உங்களிடத்தில் இல்லாத குறைகளை எல்லாம் நீங்க இப்படி செஞ்ச அப்படி செஞ்சு பொய் சொல்லி திரிகிறார் என்று சொன்ன உடனே அவர்கள் அவரை வெளியில உட்கார வச்சிட்டு வீட்டுக்குள்ள போய் சில ஹதியாக்களை கொண்டு வந்து, தங்க காசுகள் அதுவும் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து சொன்னாங்க, நான் ஒரு கடிதம் ஒரு லெட்டர் இதில் எழுதி வச்சிருக்கிறேன், இதை கொண்டு போய் எனக்கு ஏசுறவருக்கு கொடுங்க. ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தந்ததாக. இவர் அதை கொண்டு போய் கொடுக்கிறார். அவருக்கு தெரியாது கடிதத்தில் என்ன எழுதி இருக்கேன். போய் பார்த்தாரு, யார் தந்த இது? இது உங்களுக்கு ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தந்தார். நான் அவருக்கு ஒரு ஊர் முழுக்க ஏசி திரிகிறேன், அவர் எனக்கு தங்க காசு அனுப்பி இருக்கிறாரா? அவருக்கு கிடைச்ச எல்லா ஹதியாவையும் பிடிச்சி ஏசுறவருக்கு அனுப்பி இருக்கிறார். இதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டார். இவர் சொன்னார், இது மட்டுமில்ல, ஒரு காகிதம் ஒரு லெட்டர் வச்சிருக்கிறார், அதை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. அந்த காகிதத்தை எடுத்து வாசிக்கிறார், கண்ணால கண்ணீர் பீரிட்டு ஓட ஆரம்பிக்கிறது. காகிதத்தில் முதலாவது எழுதி இருக்குது, என்னை அல்லாஹ்வுக்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டியும் மன்னிச்சு கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? நீங்க எனக்கு ஏசி திரிகிறீங்க, நான் பொறுமை செய்கிறேன், நீங்க எனக்கு ஆகிரத்தில் தரப்போற உங்களுடைய நன்மைகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் நான் இப்ப அனுப்பியிருக்கிறது ரொம்ப கொஞ்சம், எனவே என்ன நீங்க மன்னிச்சு கொள்ளணும். ஆகிரத்துல மாப்பிள்ள பொஞ்சாதிக்கு ஒரு சுபஹானல்லாஹ்வை கொடுக்க மாட்டார், தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொடுக்க மாட்டார்கள், பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு யாருக்கும் எவரும் உதவி செய்ய மாட்டார். அந்த நேரத்தில் என்னோட கோவிச்சிருக்கக்கூடிய நீங்க கஷ்டப்பட்டு செஞ்ச நன்மை எனக்கு தரப்போறீங்க, எனவே அந்த நன்மையை அதுக்கு பகரமாக இந்த உலகத்தில் எனக்கு தர இயலாது, இந்த உலகமே பெருமதி இல்லை, அதனால எனக்கு இருக்கிறது இவ்வளவு தான், மன்னிச்சு கொள்ளுங்க என்று சொன்ன உடனே தேம்பி தேம்பி அழுது ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட ஓடி வந்து கைகள் ரெண்டையும் முத்தமிட்டு மன்னிச்சு கொள்ளுங்க, நீங்க மன்னிக்காட்டி அல்லாஹ் எனக்கு கியாமத் நாள்ல ஈடேற்றம் தர மாட்டார் என்று சொல்லி அவர்களுடைய மாணவனாக முஹிப்பீன்களில் ஒருவராக முரீதாக இருந்து பெரும் ஆலிமாக சூஃபியாக அவர் மாறினார். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அதே போல இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர பிள்ளை,
ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அருமை மகன் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அருமை மகன் சையதுனா அலி ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அருமை மகன் சையதுனா முஹம்மது பாக்கிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அருமை மகன் தான் சையதுனா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர்கள் மதீனா முனவ்வரா ஜன்னத்துல் பக்கீல ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு பக்கத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மதீனா முனவ்வராவில் பெரும் கோடீஸ்வரராக வாழ்ந்தவர்கள். மஸ்ஜிதுன் நபவியில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி ஒன்று செய்தவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ஞானத்தை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருந்தான். அவர்கள் 5000 மாணவர்களை வைத்து மதரசா யூனிவர்சிட்டி நடத்தினார்கள். அதில் 3000க்கும் அதிகமான மக்கள் உலமாக்கள். எனவே அவர்களுடைய குடும்பத்தில் அவர்களோட பொறாமையோட ஒரு குடும்பம் இருந்தார்கள். அவர்கள் எந்த நாளும் ஏசி அனுப்புற ஒரு நாள் அவருடைய குடும்பத்தினர்களுக்கு கடும் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. சாப்பிட கூட வசதி இல்லாத கஷ்டம் ஏற்பட்டு விட்டது, வறுமை. அது ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காதுக்கு எட்டுகிறது. அவர்களுடைய நெருங்கின ஆக ரகசியங்களை பாதுகாக்கும் ஒருத்தரை கூப்பிட்டு 6 மாசத்துக்கு தேவையான உணவுகள், 6 மாசத்துக்கு தேவையான பண வசதிகள், தங்க காசுகள் லட்சக்கணக்கில் கொடுத்து அனுப்பிட்டு சொன்னார்கள், இத நான் தந்ததாக சொல்ல வேண்டாம். ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு தந்தண்டி சொன்னா கோபத்துல திருப்பி அனுப்புவார்கள். எனக்கு நஷ்டம் அல்லாத அவங்களுக்கு தான் நஷ்டம். எனவே இதை கொண்டு போய் கொடுங்க. ரோட்ல போற ஒருத்தர் தந்ததாக சொல்லுங்க. எல்லாரும் தானே ரோட்ல போறாங்க, நானும் போறேன் தானே, பேரை சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்படியே கொண்டு போய் ஹதியாக்களை ஒப்படைத்தார்கள். ஒப்படைத்த உடனே ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலாவுடைய பெயரை சொல்லாம ரோட்ல போற ஒருத்தர் தந்தார். எனக்கு தர சொன்னாங்களா இவ்வளவு சாமான்கள்? ஆம், இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி உங்களுக்கு தான். ஆனால் ரோட்ல போற ஒருத்தர் உங்களுக்கு தர சொன்னார் என்று சொன்ன உடனே அவர் அந்த ஹதியாக்களை எடுத்து தந்தவருக்கு துஆ செய்துவிட்டு கொண்டு வந்தவரிடத்துல சொல்றாரு, என்ற குடும்பத்திலே ஜாஃபர் சாதிக் என்ற ஒருத்தன் இருக்கிறானே, அவனுக்கு நினைச்சுதான் எனக்கு தாரத்துக்கு, அவன் கொஞ்சமாவது எங்களோட இறக்கப்பட்டானா, இவன் குடும்பத்தில் உள்ள ஒருத்தனா என்று ஏசுகிறார்கள். முடிவில்லை. எல்லாம் முடிஞ்சு வந்து இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள், என்ன நடந்தது? இவர் உண்மையை சொன்னார். சொன்ன உடனே ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா சிரித்தார்கள். சிரித்து விட்டு அப்படியே உள்ளே போய் வுது செய்து 2 ரக்காத்து ஸலாத்து ஷுக்ர், நன்றி செலுத்தக்கூடிய 2 ரக்காத்தை தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தினர்கள் என்னோடு கோபித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் என்ற கல்புல அவங்களோட கோபிக்கக்கூடிய எண்ணத்தை நீ தரலையே, அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டுமல்ல, நான் உதவி செய்தேன், பல மாதங்களுக்குரிய உணவுகளை அனுப்பினேன், காசு அனுப்பினேன், அவ்வளவு செஞ்ச பிறகும் எனக்கு ஏசினாங்க. அப்படி உதவி செய்த பின்பு ஏசியும் அவங்கட மேல எனக்கு நீ ஒரு வெறுப்பை தரவில்லையே, அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு பெயர் தான் ஷுக்ர், இதுக்கு பெயர் தான் ஈமான். இன்று நாம் யார் என்பதை நம்முடைய நெஞ்சில கைய வச்சு பார்ப்போம். எனவே நமது கல்பை பரிசுத்தப்படுத்த வேண்டும், அதிகமான விக்கிர்கள் செய்ய வேண்டும், மனிதர்களுக்கு எந்த தவறு நடந்தாலும் மன்னிக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும், பொறுமை செய்ய வேண்டும், எல்லோரோடும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும், யாருக்கும் திட்டக்கூடாது, யாருக்கும் பதுவா செய்யக்கூடாது. சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு அதபொழுக்கத்தோட நமது குடும்பம் அனைத்துமே சந்தோஷமாக வாழ வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், நமது பாவங்களை மன்னித்து விடுவாயாக. நமது தாய் தந்தையினர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், நம்முடைய இந்த ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களுடைய ஹாஜத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் கடன் பிரச்சனையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் நிவாரணத்தை கொடுத்துனுடைய ஹசானாவை திறந்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுடைய நோய்களையும் நீ குணப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், நம் அனைவர்களையும் உனக்கு திருப்பொருத்தம் உள்ள உன்னால் பொருந்திக் கொள்ளப்பட்ட அடியார்களாக மௌத்தாக எங்கள் அனைவர்களுக்கும் நீ ஆயுளை நீடித்து நம்முடைய மௌத்தை ஹுஸ்னுல் ஹாத்திமா எனும் நல்ல மௌத்தாக தருவாயாக. யா அல்லாஹ், நமது துஆக்கள் அனைத்தும் நமது கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டை கொண்டு நீ கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.